கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் மெயினாக நீங்கள் யோசிக்க வேண்டியது பண வரவுக்கான விஷயங்களை செய்கிறது. எப்பயுமே பேக்கப்போ பிளான் பி பிளான் சி இருக்கணும். அடுத்தது உங்களோட லைஃப்பில் யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் லைஃபோட சிஓ. நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது, சரியா? யாரும் குற்றம் சொல்ல முடியாது, சொல்லிகிட்டே வேணா இருக்கலாம். ஆனால் பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். அப்போ நீங்கள் டேக் சார்ஜ், அவ்வளோதான். நான் தான் என் லைஃபுக்கு காரணம். உங்களை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் அவனையே நினச்சி நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுன்றது பைத்தியகாரத்தனமானது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் வரப்போகிறதில்ல, போன காசு வரப்போகிறதில்ல. நீங்கள் தான் புதுசாக க்ரியேட் பண்ணணும். நம்புங்க, உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஓனர். அடுத்தது நிறைய பேர் பேசுகிறாங்க, செய்யறதில்லை. உங்களுடைய பேச்சு உங்களுக்குள்ளே நடக்கணும், அது வெளியில் கேட்கவே கூடாது. செயல் தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக சொல்யூஷனை அடுத்தவங்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டணும். அப்போ பேச்சை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? அதான் சொல்கிறது.